நான் இது வரைக்கும் என் மனைவி கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டிருக்கிறேன். ஆனா என்னால அத சொல்ல முடியல. நான் அத சொல்லாம நான் எனக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறேன், மறைச்சு வச்சிருந்திருக்கிறேன். அந்த விஷயத்த இன்னைக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் இன்னைக்கு நீங்க ஷேர் பண்ணலாமா? அப்படி எதுவும் இது வரைக்கும் சொல்லணும் அப்படின்ற மாதிரியான எந்த விஷயமும் எனக்கு ஞாபகம் வரல. திறந்த புத்தகமாவே இருக்கிறீங்க. ஆமாம். ஸோ சொல்லணும் அப்படின்னா வந்து என் மனைவி வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். எல்லாம் அதாவது நிறையா பொது காரியங்கள்லாம் நிறையா ஈடுபடுற ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஸோ அவள் என்ன பண்ணுவான்னா, எனக்கு நியாயம்னு பட்டுச்சுன்னா அதை டைரெக்டாக நான் சொல்லுவேன். அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. பட் அதனால் நிறைய பிரச்சனை வந்து எங்களுக்குள்ளேயும் ஃபேமிலிக்குள்ளேயும் வரும், வெளியிலையும் வரும். ஸோ நான் என் மனைவிக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ என்னென்னா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு கரெக்டு தேவை. ஆனால் அந்த இடத்த விட்டுட்டு கொஞ்சம் டைம் எடுத்து அப்புறம் அதை கன்வே பண்ணலாம் அப்படின்றது வந்து என்னோட சொல்லணும்னு விருப்பப்படுற ஒரு விஷயம். சூப்பர் சார். நீங்கள் ஏதாவது சார் உங்கள் மனைவிக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா? ஏதாவது கொஞ்சம் என் ஒய்ஃப் கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் பேர்ட், அது தவிர வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிள் பர்சன் எல்லாமே. பட் அந்த ஷார்ட் டேர்ம் பேர்ட் கொஞ்சம் கம்மி பண்ணச்சா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. இது வரைக்கும் நீங்கள் அதை சொன்னதே இல்லை? இல்லை, சொல்லல. எத்தனை ஆண்டுகள் ஆச்சு திருமணமாகி? 17 years ஆச்சு. 17 years. அப்போ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு 17 வருஷம் தேவைப்பட்டிருக்கிறது. நீங்க எதுவும் சொல்றதுக்கு விருப்பப்படுறீங்களா? எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பா. சரிங்களா? எதுவுமே முதல்ல ஷேர் பண்ண எதிர்பார்ப்பாங்க. அண்ட் அண்ணன் சொன்ன மாதிரி என்னோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மேபி சொன்னாங்கன்னா மேபி வரக்கூடிய பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும்பொழுது நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ அப்போ அதுபோல் அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கொஞ்சம் யோசிக்கலாம். உங்களுக்கு ஒரு லக்கு சார், இன்னைக்கு சீக்கிரமாக உங்களுக்கு இந்த மேடை கிடச்சிருக்குது. அதனால வித்தின் 2 yearsக்குள்ள உங்களால் ஷேர் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் நான் எது சொன்னாலும் கேட்டுக்குவாங்க சார். அதனால் சொல்கிறதுக்குன்னு எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் அக்செப்ட் கிராண்டட் அப்படின்னு சொல்லி, அதனால் பிரச்சனையே இல்லை. சூப்பர் சார். உங்களை மாதிரி கொடுத்து வச்சவங்க யாரும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சார் நீங்க சொல்லுங்க சார். 40 வருஷம் உங்களுக்கு இன்னைக்கு தான் இந்த மேடை கிடைச்சு. நாங்க கோவம் போடுவோம் சார், அவங்க திட்டுவாங்க, இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டு போயின்னு இருப்போம், அவ்வளவுதான் எங்க கதை. இந்த பக்குவம் எப்போ வந்துச்சு? 40 வருஷம் இல்லை சார். இப்போதைக்கு நிலைமை அப்படித்தான். அவங்க சொல்ல சரி சத்தம் போடுவாங்க, போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, ஏன் இது பண்ணுறீங்க அப்படின்வாங்க. சரி ஓகே, அவங்க சொல்கிறது சொல்லின்னு தான் இருப்பாங்க. சரி காட்டி இந்த பக்கம் தாண்டி அவங்கள்ட்ட சொல்லிட்டு அப்படியே போயிடுவோம் நாங்கள், அவ்வளோதான். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் 5 பேருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த 5 பேருடைய கருத்து மட்டும் இல்லை, இன்னைக்கு ஏராளமான ஆண்களுடைய மனநிலையாக இருக்கிறது. ஏன்னா சில விஷயங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி எளிதில் கணவரிடம் பகிர்ந்து கொள்வதை போல ஒரு கணவனால் எளிதில் மனைவியிடம் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு.